Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. வெல்கம் டு அவர் சேனல் லிசன் ஃபார் ஆஹிரா. எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக நாங்கள் துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அந்த துவாவை வந்துட்டு அல்லாஹுடைய தூதர் வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வந்து ஒரு சஹாபிய பெண்மணி தான். இவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுடைய கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இறந்த ஒரு சமயத்துல தான் அல்லாஹுடைய தூதர் வந்து அந்த பெண்மணிக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இதோடைய பலன் என்ன தெரியுமா? இதோடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு பொருளை, அதாவது இந்த உலகத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம இழந்திருப்போம். கரெக்டு தானே? ஒரு செருப்பா இருக்கட்டும், ஒரு ஆடையா இருக்கட்டும், ஒரு உயிரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம இழந்திருப்போம். யாருமே இல்ல நான் எதையுமே இழக்கலப்பா அப்படின்லாம் யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் நம்மள அப்படித்தான் வச்சிருக்கான் இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து அதை விட சிறந்த நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கணும் இல்லையா? அப்ப அல்லாஹ் கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? ஒரு துஆவா தானே கேட்க முடியும். ஸோ அப்படி ஒரு துஆவை தான் வந்து அல்லாஹுடைய தூதர் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த துஆ வந்துட்டு முஸ்லிம்ல வந்து 1674வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது முற்றிலும் சஹீஹான ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ். கண்டிப்பா நம்ம இந்த ஹதீஸை பின்பற்றி தான் ஆகணும். அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள். கரெக்டு தானே? இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமானது கிடையாது. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் கிட்ட போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஅஹ்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. இறைவா, எனக்கேற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாறாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக. வந்துருச்சா? அதாவது நான் இழந்த இந்த விஷயத்தை விட எனக்கு சிறந்ததை கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி தானே இருக்குது இந்த துவா. ஸோ அப்போ வந்து ரசுல்லா வந்து அந்த பெண்மணிக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களும் அந்த பெண்மணியும் வந்துட்டு நம்மளை போலவே ஒரு சந்தேகத்தோடையே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, இந்த துவாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, "அதான் நீ இழந்ததை விட உனக்கு சிறந்த ஒண்ணு வந்து கிடைக்க போகுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க கேட்குறாங்க, "யா ரசூலல்லாஹ், அபூ சலமாவை விட சிறந்த கணவன் வந்து எனக்கு கிடைப்பானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா கடைசியில என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்களுக்கு கணவனா வந்திருக்கிறாங்களே! நம்மளுடைய தூதர் அவங்களுடைய கணவரா மாறியிருக்காங்க. இந்த துவாவை அவங்க ஓதுனதுக்கு அப்புறமா. ஸோ அல்லாஹுடைய தூதர் வந்து அவங்களுக்கு கணவனா இருக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து நம்ம இத கண்டிப்பா நம்ம இத சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும். அப்ப வந்து அல்லாஹுடைய தூதர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது அல்லாஹுடைய கட்டளை இல்லையா? அதுக்கு வந்து நம்ம மாறா எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ இப்ப இந்த துவா வந்து எவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். இந்த ஒரு ஹதீஸ் மூலமா. ஸோ இந்த துவாவ வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து ஓதலாமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாறாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக. ஓகேவா? ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர்
கற்றுக் கொடுத்தது போல. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது வந்து ஸஹீஹான ஹதீஸ். முஸ்லிம்ல 1674வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி, இந்த துஆவை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலயும் ஓதி, அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து துஆ கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதை விட ஒரு சிறந்தத வந்து அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையோட நீங்க கேளுங்க. அல்லாஹ் வந்து ஒருபோதும் நம்மளுடைய துஆவை வந்து மறுக்கப் போவது கிடையாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த துஆவை ஓதி மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க போடுற ஒவ்வொரு ஹதீஸுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எல்லா துஆக்குமே வந்துட்டு ஹதீஸ் ஆதாரம் வந்து கண்டிப்பா எல்லாமே வந்து ஆதாரத்தோட தான் நாங்க வந்து போடுவோம். ஸோ இதே மாதிரி நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஷா அல்லாஹ் வந்து யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ, அதன் மூலம் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை வந்து எளிதாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்கள் மார்க்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதுக்கான கூலியை வந்து மறுமையில் கொடுப்பான்னு சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.